மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். உன்னை வாழ வைக்காம கொடுமைப்படுத்துறாரு. ஒரு அப்பனா தட்டி கேட்டு தப்பா. அப்பா வாழ்க்கைய எப்படி வாழ போறேன்? ஐயோ ஐயோ அப்பா ஐயோ ஐயோ அப்பா டாக்டர் ஐயோ உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுப்பா. அப்பா டாக்டர் அப்பா ஒண்ணு இல்ல சார். அந்த இன்ஜெக்ஷன் வேணுமா? ஏமா கண்டதையும் பேசி அவர் எமோஷன் ஆக்குறீங்க? இல்ல டாக்டர், நான் எதுவுமே பேசல. சீக்கிரமா அப்பா 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 உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. என் பொண்ணு சரி, நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க ப்ளீஸ். என் பொண்ணு வாழ்க்கை ஒண்ணு இல்ல ரிலாக்ஸ் ஆகுங்க. சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. அப்பா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. என் பொண்ணு வாழ்க்கை. ஐயோ ஒண்ணு இல்ல, பதட்டப்படாதீங்க. கொஞ்சம் அமைதியா ரிலாக்ஸ் ஆகுங்க. உங்களுக்கு எதுவும் இல்ல, பதட்டப்படாதீங்க. கண்மணி என்னாச்சு? அப்பாவுக்கு மறுபடியும் சீரியஸ் ஆயிடுச்சு. ஏன் எப்படி ஆச்சு? எனக்கு பயமா இருக்கு. சித்தப்பா அங்க பாரு அம்மா. அவரு கண்மணி சாரி, அம்மா இப்பதான் விஷயத்த சொன்னாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம்ல, நானே கூட்டிட்டு வந்திருப்பேன். அப்பாவுக்கு என்னாச்சு கண்மணி? அவருக்கு 2வது அட்டாக். சாரி கண்மணி, எப்படி திடீர்னு 2வது அட்டாக் வந்துருச்சு? எப்படி வந்தது, யாரால வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் வேற சொல்லணுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. கண்மணி நீ என்ன சொல்றேனே எனக்கு. சம்பந்தப்பட்டவங்க தெரியாத மாதிரி நடிச்சா நான் என்ன பண்றது? நான் மாமாவை பார்க்கலாமா? ஏன், எதுக்கு? அவர் கூட பேசணும். என்ன பேச போறீங்க? பேசுறதுக்கு இனிமே என்ன இருக்கு? எல்லாத்தையும் தான் வீட்லயே பேசிட்டீங்கல்ல. என்ன பேசினாரு? என்ன நடந்துச்சு என்கிட்ட சொல்லு கண்மணி. வெஜிடபிள் அங்கிள், என் அப்பா அம்மா பேசிக்கிறாங்க. நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்களா? கண்மணி இப்படி பேசாத. நான் எந்த தப்பு பண்ணல. ஆமா, நீங்க எந்த தப்புமே பண்ணல. எங்க அப்பா தான் எல்லா தப்பும் பண்ணிட்டாரு. பெத்த பொண்ணு புருஷனோட சந்தோஷமா வாழணும்னு ஒரு தகப்பன் நினைச்சா அது தப்பா? அதுக்கான நியாயத்தை கேட்டா அது குத்தமா உங்களுக்கு? ஐயோ இவ்வளவு நடந்துச்சா? கண்மணி, எங்க அப்பா வயசானவர், ஹார்ட் பேஷண்ட்னு கூட பார்க்காம நீங்க தள்ளி விட்டீங்கல்ல, வீட்டை விட்டு துரத்து விட்டீங்க. இதெல்லாம் நியாயமா? ஐயோ இவ்வளவு நடந்துச்சா? கண்மணி அதை பத்தி பேச இப்ப நேரம் இல்ல. அதை பத்தி பேச இந்த இடமும் சரியில்லை. என் பக்கம் நியாயம் இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கோ. உங்க அப்பாவுக்கும் புரிய வைக்கிறேன். நான் போய் அவரை பார்த்து பேசுறேன். நில்லுங்க. எங்க போறீங்க? நீங்க உள்ள போறதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன். என்ன சொல்ற கண்மணி? உங்க பேரை கேட்டாலே அவருக்கு ரத்தம் கொதிக்குது, நெஞ்சு வலி வருது. உங்களை பார்த்தா அவர் நெஞ்சு வெடிச்சிரும். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. கண்மணி இல்ல. அம்மா பப்பு, நீ ஏன் வந்த? ப்ளீஸ் உன் சித்தப்பாவை நீ இங்க இருந்து கூட்டிட்டு போ. டென்ஷன் ஆகாத, நான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிடல் பில்லு, ஆபரேஷன் பணம், ஹலோ இது பிரதர், எல்லாத்தையும் நான். உங்க பணம் செல்வாக்கெல்லாம் இங்க காட்டாதீங்க. கண்மணிக்கு யாரும் இல்ல, பாவம் ஆதரவு இல்லாம நிக்கிறான்னு தப்பு கணக்கு போடாதீங்க. நான் என் மாமாவுக்கு பணம் கட்டிக்கிறேன், ஆபரேஷனும் பண்ணிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. நீங்க கிளம்புங்கன்னு சொல்றேன்ல, தயவு செஞ்சு போங்க. அம்மா பப்பு ப்ளீஸ் போ பப்பு.
வா பாப்பா. ஹலோ இருங்க இருங்க. நீங்க என்ன செய்றீங்கன்னா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ப்ரோ, இனிமே இங்க வராதீங்க. கண்மணிக்கு நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். இத பாருங்க, திரும்ப வந்து என் கண்மணியை அள வச்சு என் மாமாவை சாகடிச்சிடாதீங்க. டேய். ப்ரோ 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 ப்ரோ, இது ஹாஸ்பிட்டல், இங்க பிரச்சனை பண்ணாதீங்க, நீங்க போயிடுங்க. அதனால தான்டா உன்னை விடுறேன். வா பாப்போ. ஹலோ வெஜிடபிள் அங்கிள், நான் திரும்பி வருவேன். அது என் அம்மா. என் கண்மணி அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போக நான் திரும்பி வருவேன். பி கேர்ஃபுல். சுண்டக்கா பையல, எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். கல்யாண மண்டபத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி என் கண்மணி எனக்கு கிடைக்காம பண்ணது நீ தானடா. உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். தேவையில்லாம எங்க குடும்பத்துல குழப்பமா பண்ற. பாருவை கூட்டிட்டு வந்து உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன். வா பாப்போ. போனை எடுக்க மாட்டேங்கிறானே. போன விஷயம் என்னாச்சுன்னு கூட தெரியல. ஐயோ, போனை எடுக்க மாட்டேங்கிறானே. என்னம்மா, உன் பிள்ளைகிட்ட இருந்து போன் வந்துச்சா? இன்னும் வரல. எப்படி வரும்? அவன் அவமானப்பட்டத நேர்லயே வந்து கதை கதையா சொல்லுவான் பாரு. பேசாம ரெடி. அப்படி எதுவும் நடக்காது. எப்ப அடுத்தவங்க வீட பத்தி எரியும்னு பகல் கனவு கண்டுட்டு இருக்காத. அத்த, என் பொண்டாட்டி தர்ம பத்தினி. அவ சொன்னா சொன்னது கண்டிப்பா நடக்கும். மாப்பிள, ஜால்ரா தட்டுறத கொஞ்சம் நிறுத்துங்க. காது ரொம்ப வலிக்குது. வருண், என்னப்பா சம்பந்திய பாத்தியா? பணம் எல்லாம் கட்டிட்டியா? அவரை பார்க்க என்ன விடல. நான் அவருக்கு பணமும் கட்டல. ஆனா வார்த்தையால ஏறக்குறைய எனக்கு சமாதியும் கட்டிட்டா. பாத்தியா பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல. நீ எதுக்கு வரும்னு போன? இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். அம்மா, அவ என் தம்பியை அவமானப்படுத்தி அனுப்பிட்டா. நான் அவளை சும்மாவே விட மாட்டேன் பாரு. மாப்ள, எனக்கு ரத்தம் கொதிக்குது. நம்ம குடும்பத்துக்கே இது பெரிய தலகுனிவு. சும்மா இருங்க. ஏன்பா நீ சொல்லு, என்ன என்ன நடந்துச்சு? இன்னும் என்னமா நடக்கணும்? அதான் சொல்லிட்டேன்ல. நாங்க போனோம். நான் அக்கறையா தான் கண்மணி கிட்ட அவங்க அப்பாவை பத்தி விசாரிச்சேன். அவ விட்டேத்தியா பேசுறா. அது நீ கொடுத்த இடம், நீ கொடுத்த இடம். ஏய், ஏன் தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். அவங்க அப்பாவை பார்க்க அவ என்ன விடல. நான் அவகிட்ட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் கட்டுறேன்னு சொன்னேன். அவ அலட்சியமா பேசி உங்க உதவி எனக்கு தேவையில்லைன்னு என்ன அசிங்கப்படுத்திட்டாமா. கண்மணி அப்படி செஞ்சா என்னால நம்ப முடியலப்பா. அவ என் மேல கொலவெறி கோவத்துல இருக்கா. நான் உங்க அப்பா கிட்ட தேவையில்லாமல சண்டை போட்டேன். அவரு தான் கண்டபடி பேசி முதல்ல என் சட்டையை பிடிச்சாரு. அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணேன். இதுல ஏன் தப்பு என்னமா இருக்கு? அவங்க அப்பா ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட். அவருக்கு அதனால அட்டாக் வந்துச்சு. அதுக்கு நான் எப்படிமா பொறுப்பாக்க முடியும்? அதுக்கு நீதான் பொறுப்புன்னு யாரு நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.